அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம யூனிட் 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 லெசனில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னென்ன கொஸ்டின் பார்த்தோன்னா general characteristics of solids, characteristics of ionic solids. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அதாவது சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிற லெசன்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா characteristics of adsorption, characteristics of catalyst. இந்த ரெண்டு கொஸ்டின் யூனிட் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில வரும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஜெனரலி சப்ஸ்டன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ்: சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். இப்போ சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ சாலிட் அப்படின்னாவே பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா க்ளோஸ்டு பேக்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு when compared to liquid and gases. இப்போ க்ளோஸ்டு பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு இன்னொரு கான்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய, தட் மீன் ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கும். தட் மீன் மேக்னிடியூட் ஆஃப் intermolecular force of attraction between the molecule is greater when compared to liquid and gases. So இப்போ இங்கே intermolecular force of attractions எப்போதுமே எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும் because of the closed packed system of solids. ஸோ அப்போ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா solid have definite volume and shape. அங்கே closed packed system இருக்கிறதுனால சாலிட்டுக்கு எப்போதுமே டெஃபினட் வேல்யூ அண்ட் ஷேப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். ஜென்ரலாகவே சாலிட் அப்படின்னு சொன்னாலே இன்கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் ரிஜிட் நேச்சர் இருக்கும். இப்போ ரிஜிட் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உட்டை எடுத்துக்கிறோம். உட்டை எடுத்துக்கிட்டு நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படி கேட்டினா ஒரு சட்டன் ஆங்கிள், ஒரு மினிமம் ஆங்கிள் தான் அதை பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படி கேட்டினா உடஞ்சிடும் பிகாஸ் ஆஃப் த ரிஜிட் நேச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்கம்ப்ரெசிபிள். இன்கம்ப்ரெசிபிள் அப்படி கேட்டினா ஒரு சாலிட்டை நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அப்போ இன்கம்ப்ரெசிபிலிட்டி நேச்சர் அண்ட் ரிஜிட் நேச்சர்ஸ் பொதுவாகவே எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் இருக்கும். இப்போ சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். Next one, solid have strong cohesive forces. ஏன்னா ரெண்டு மாலிகூல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சாலிட்ல அயான்ஸ் இருக்கலாம், ஆட்டம்ஸ் இருக்கலாம், அல்லது மாலிகூல்ஸ் இருக்கலாம். ஒரு ரெண்டு கான்ஸ்டிட்யூயன்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால அங்க கோஹெசிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா ஸ்ட்ராங்கா இருக்கும். Solid have short interatomic, ionic or molecular distance. இப்போ ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கு அல்லது ஒரு அயானுக்கும் இன்னொரு அயானுக்கு அல்லது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். சாலிட் ஹாவ் ஷார்ட் interatomic, ionic or molecular distance. Their constituents have fixed position and can only oscillate about their mean position. இப்போ இந்த சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா சாலிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். அந்த சாலிட் வந்து என்ன பண்ணும் அப்படி கேட்டினா அதாவது ஆட்டமோ மாலிகுலோ அல்லது அயானோ ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனில் தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா ஒன்லி ஆசிலேட். So their constituents have fixed position and can only oscillate about their mean positions. These are the characteristics of solids. Solids have definite volume and shape.
Solids are rigid and incompressible. Solids have strong cohesive forces. Solids have short interatomic, ionic or molecular distances. Their constituents have fixed positions and can only oscillate about the mean position. These are the general characteristics of solids. Next one, characteristics of ionic solids. Solids can be classified into different types: crystalline solid and amorphous solids. Crystalline solids அப்படினா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். The regular arrangement of the constituents throughout the crystal இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் crystalline solid. Irregular arrangement of the constituents இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் amorphous solids அப்படின்னு சொல்லியிருப்போம். crystalline solids உடைய different typesல ஒரு type தான் ionic solids அப்படின்னு சொல்லுவோம். ionic solids அப்படிங்கிறது இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படி கேட்டனா, throughout the crystal contain cation and anion. அப்போ ஒரு கேட்டயானுக்கு ஆனயானுக்கு இடையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படி கேட்டனா, strong electrostatic attractive force வந்து அட்டைன் ஆயிருக்கும். அப்ப இந்த கேட்டயானுக்கும் ஆனயான் ஆப்போசிட் சார்ஜ்டு அயான்ஸுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டனா, ஒரு strong electrostatic attractive force வந்து ஆக்ட் ஆகும். அப்ப இந்த electrostatic force of attractions வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ionic solids have high melting points when compared to covalent solids. So ionic solids have high melting points. Next one, these solids do not conduct electricity in solid state. Solid state la இந்த ionic solids வந்து do not conduct electricity. electricity conduct பண்ணாதான். ஒரு substance வந்து electricity conduct பண்ணனும்னா அங்க என்ன இருக்கணும் அப்படி கேட்டா movements of ions இருக்கணும். That means mobility of ions இருக்கணும். When electrical potential is applied between the two electrodes, ion present in the solutions are moved towards opposite electrode. அப்ப இங்க mobility of ions தான் which is responsible to conduct electricity. அப்ப mobility இல்லைன்னா அந்த substance என்ன பண்ணாது, electricity conduct பண்ணாது. இங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா these solids do not conduct electricity in solid state. ஏன்னா solid stateல ஒரு கான்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு இன்னொரு கான்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டரா இருக்கும். கிரேட்டரா இருக்கிறதுனால இந்த அயான்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படி கேட்டா ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. இப்போ மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் வந்து இங்க ரொம்ப 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 கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிறதுனால do not conduct electricity. So the solids do not conduct electricity in solid state, but they do conduct electricity in molten state or when dissolved in water. இப்போ இந்த சாலிட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது solid get dissociated into ions, positive and negative ions. அப்போ இங்க என்ன பண்ணும் அப்படி கேட்டனா, ஏற்கனவே சொல்லியிருந்த சாலிட்டையும் லிக்விட்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரேட்டரா இருக்கு, இங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கனால இந்த அயான்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டா ஃப்ரீயா மூவ் ஆகும். ஸோ which is responsible to conduct electricity. அப்ப இங்க mobility of ions வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இங்க கிரேட்டரா இருக்கும். இப்போ mobility of ions இருக்கிறதுனால they do conduct electricity. எப்போ in molten state or when dissolved in water. நீங்க இந்த சென்டென்ஸ் ரெண்டு எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். These solids do not conduct electricity அப்படின்னு சொல்லிட்டாவே தப்புது. When in solid state அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி they do conduct electricity எப்போ in molten state or when dissolved in water அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் கம்பல்சரி வரணும். So solid do not conduct electricity in solid state. They do conduct electricity in molten state or when dissolved in water. Next one, they are hard. இப்போ இங்க strong force of attractions இருக்கிறதுனால இந்த ionic solids எப்போதுமே எப்படி இருக்கும், ரொம்ப hard and brittle nature இருக்கும். So these are the characteristics of ionic solids. என்னென்ன characters? First one, ionic solids have high melting points. The solids do not conduct electricity in solid state. They do conduct electricity in molten state or when dissolved in water. Fourth one, they
or hard. These are the characteristics of ionic solids. Next one, characteristics of adsorption. Adsorption அப்படிங்கிறது it is a surface phenomenon which takes place at the surface of the solid or liquid. For example, இது ஒரு solid surface எடுத்துக்கிறோம். இந்த solid surfaceல ஒரு adsorbate molecule வந்து என்ன ஆகுது? adsorb ஆகுது. இப்போ இதுக்கு பேர் adsorbent அப்படின்னு சொல்லுவோம். The solid surface in which the gaseous molecule can adsorb is called as a adsorbent. The molecule is adsorbed on the adsorbent is called as a adsorbate. அப்ப இந்த adsorbate molecule வந்து இந்த solid surfaceல என்ன ஆகுது? adsorption நடக்குது. அப்ப adsorption எங்க நடக்குது அப்படி கேட்டினா இந்த solid surfaceல takes place ஆகும். அதனாலதான் இந்த surface phenomenon அப்படின்னு சொல்றோம். So இந்த adsorption உடைய characteristics என்ன? Adsorption can occur in all interfacial surfaces. அப்போ இந்த interfacial surfaceல எல்லாத்துலயுமே என்ன நடக்கும் அப்படி கேட்டீங்கன்னா adsorption takes place ஆகும். So adsorption can occur in all interfacial surfaces. Next one, adsorption is a spontaneous process and it always accompanied by decrease in free energy. It is a spontaneous process. The spontaneous process அப்படிங்கிறது the process which takes place in own accord. தானா நடக்கக்கூடியது. Adsorption is a spontaneous process. ஒரு process spontaneous இருந்துச்சுன்னா delta S ஓட values வந்து greater than 0 இருக்கும். del H and del G ஓட values வந்து less than 0 இருக்கும். That means negative value இருக்கும். இப்போ delta S values வந்து positive இருக்கும். delta G ஓட values வந்து negative இருக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா always accompanied by decrease in free energy. Free energy அப்படிங்கிறது delta G. Delta G is equal to del H minus T into del S. Delta G அப்படிங்கிறது change in free energy. Del H அப்படிங்கிறது change in enthalpy. Delta S அப்படிங்கிறது change in entropy. Tங்கிறது temperature. அப்போ ஒரு spontaneous process இருந்துச்சுன்னா அந்த delta G ஓட values என்ன ஆகிட்டே வரும்? Decrease ஆகிட்டே வரும். That means negative value இருக்கும். So adsorption is a spontaneous process and it is always accompanied by decrease in free energy. Next one, when molecule are adsorbed, there is always a decrease in randomness of the molecule. இப்போ இது adsorbate molecule. இந்த adsorbate molecules என்ன பண்ணுது அப்படி கேட்டினா இந்த adsorbentல வந்து that means solid surfaceல வந்து adsorb ஆகுது. இந்த adsorb ஆகிறதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா randomness இருக்கும். அப்போ இது வந்து solid surfaceல உட்கார்ந்ததுக்கு உடனே என்ன ஆகும் அப்படி கேட்டினா ரெகுலரா அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இந்த randomness என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். When a molecule are adsorbed, there is always a decrease in randomness of the molecule. These are the characteristics of adsorption அப்படின்னு சொல்லுவோம். Last one, characteristics of catalyst. இப்போ என்னென்ன characteristics எல்லாம் catalystக்கு இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். The first character, the catalyst remain unchanged in mass and chemical composition at end of the reactions. Already we know the catalyst is a substance that is used to alter the rate of the reactions without undergoing any chemical changes. அதாவது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணக்கூடியது தான் ஒரு கேட்டலிஸ்டோடைய ரோல். ஸோ அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணாது அப்படி கேட்டினா அதனுடைய மாஸ்லையோ அல்லது கெமிக்கல் காம்போசிஷன்லையோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. The catalyst remain unchanged in mass and chemical composition at end of the reaction. Next one, only a small quantity of catalyst is generally needed. ஒரு catalytic reactionக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய catalyst உடைய அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
very small quantity யூஸ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்டன் ஏ ரியாக்டன் பி எடுத்துட்டு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்குது, அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கணும்னா நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் போடணும் அப்படின்னு கேட்டா அந்த கேட்டலிஸ்ட் எவ்வளவு போட்டா போதும்? a pinch amount of the catalyst. That means very small quantity of catalyst only needed for catalytic reactions. So only a small quantity of catalyst is generally needed. Third one, a catalyst cannot initiate a reaction. The function of catalyst is one to alter the speed of reaction which is already occurring at a particular rate. இப்போ catalyst என்ன பண்ணாது? cannot initiate a reaction. ஒரு reactionனை initiate பண்ணாது. ஒரு reaction நடக்கவே இல்லைன்னா ஒரு catalyst போட்டா அந்த reaction start ஆகுமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அப்படி ஸ்டார்ட் ஆகாது. catalyst cannot initiate. அப்ப என்ன பண்ணும்? what is the function of catalyst அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு reaction ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ரேட்ல நடந்துக்கு இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை என்ன பண்ணும்? ஆல்டர் பண்ணும். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும். அதான் அதனுடைய ரோல். பட் cannot initiate a reaction. So third one, a catalyst cannot initiate a reaction. Next one, a catalyst does not alter the position of equilibrium in a reversible reaction. ஒரு equilibrium reactions இருக்கு. equilibrium reactionsல both forward and reverse reaction takes place simultaneously at a particular rate. ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி எவ்வளோ ஃபாஸ்ட்ல ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதோ அதே ஃபாஸ்ட்ல ப்ராடக்ட் வந்து திருப்பி எதை ஃபார்ம் பண்ணும்? ரியாக்டண்ட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ அட் ஈக்லிபிரியத்தில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய ரேட்டும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணால் அந்த பொசிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆல்டர் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா டஸ் நாட் ஆல்டர். ஆல்டர் மீன் அதாவது ஒன்று ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவராக இருக்கணும், இல்லைன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஃபேவராக இருக்கணும் கேட்டலிஸ்ட்டை போட்டால் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்காது. பட் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் தி ஈக்லிபிரியம் அட்டைன் வெரி குயிக்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில் ஒரு ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு ஒரு 10 hours ஆகுது அப்படி கேட்டினா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இந்த ஈக்லிபிரியம் அட்டைன் வெரி குயிக்லி வித்தின் a 10 minutes அட்டைன் ஆகிடும். ஸோ a catalyst does not alter the position of equilibrium in a reversible reaction. Fifth one, the catalyst is generally specific in its action. இப்போ கேட்டலிஸ்டில் ரோல் என்ன சொல்லியிருந்தோம்? ஆல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு கேட்டலிஸ்ட்டை எல்லா ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லா கேட்டலிஸ்ட்டையும் எல்லா கேட்டலிட்டிக் ரியாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ த கேட்டலிஸ்ட் இஸ் ஜென்ரலி ஸ்பெசிஃபிக் இன் இட்ஸ் ஆக்ஷன். தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஒன்ஸ் அகேன் ரீகால் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? கேட்டலிஸ்ட் ரிமைன் அன்சேஞ்ச்ட் இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் அட் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். Second point, only small quantity of catalyst is generally needed. Third one, a catalyst cannot initiate a reaction. Fourth point enna sollude? A catalyst does not alter the position of equilibrium in a reversible reaction. Fifth one, the catalyst is generally specific in its action. So these are the characteristics of catalyst. So இந்த 4 questions பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் மேக்ஸிமம் பார்க்கும்போது ஒரு கொஸ்டின்ஸ் வருவதற்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். அதனால் இந்த கொஸ்டின்ஸை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக நல்லாவே படிச்சுக்கணும். Thank you students.